இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, அன்னைக்கு தக்காளி கடலைப்பருப்பு போட்டு கூட்டு தான் பண்ண போறோம். அது ஒரு வித்தியாசமாவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். நம்ம வந்து ஏற்கனவே தக்காளி பச்சடி எல்லாம் போட்டிருக்கோம். இதுல வந்து தக்காளியில வந்து கடலைப்பருப்பு அவிச்சு உள்ள சேர்த்து செஞ்சோம்னா அன்னைக்கு அந்த கடலைப்பருப்பு கூட்டு வந்து ரச சாதம், நம்ம காரக்குழம்பு சாதத்தோட தொட்டுக்கிட்டு சாப்பிடவும் நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். அதோட வெறுமனை சாதத்தோட இந்த கூட்டை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தக்காளி கடலைப்பருப்பு கூட்டை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இதுல வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். கடலெண்ணெய் தான் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு அது எண்ணெய் சூடாகட்டும். நான் இந்த வந்து தக்காளி கடலைப்பருப்பு கூட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த கடலைப்பருப்பை வந்து நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ஒரு கூட்டு செய்ய போறேன். இந்த கூட்டு வந்து கடலைப்பருப்பை வந்து ரொம்பையும் வேக விடக்கூடாது, ஓரளவு இந்த மாதிரி நெத்தா இருக்கணும், முழுசாவே இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப குழையவும் கூடாது. அதுக்காக வேண்டி ரொம்பையும் வாயில போடும்போது நரிச்சுன்னு ரொம்ப வேகாமையும் வைக்கக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் மீடியமா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். நான் வந்து கடலைப்பருப்பு வந்து அந்த 100 கிராம் உலக்கால ஒரு 3/4 உலக்கு எடுத்திருக்கேன். 4 பேர் சாப்பிட்ற மாதிரி அந்த 100 கிராம் உலக்குல 3/4 உலக்கு எடுத்து 100 கிராம் உலக்க எடுத்துட்டு குக்கர்ல வந்து 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். இது வந்து தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன். இந்த 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு இந்த இது அளவு. இது வந்து இப்போ குழம்பு தாளிக்கிறத பார்த்துருவோம். இந்த எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் சூடு ஏறணும். அதுக்குள்ள நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்றதை பார்த்துருவோம். மசாலா வந்து நான் ஒரே ஒரு சின்ன பத்தை தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது இந்த அளவு எடுத்தா போதும். இந்த அளவு ஒரு சின்ன ஒரு பத்தை தேங்காய், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறப்பா, ரொம்ப நைஸா வலுவலுன்னு அரைக்காம கொஞ்சம் குறப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மசாலாவையும் ரெடி பண்ணி வச்சிருவோம். 100 கிராம் உலக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் இந்த அளவு தான் நான் சொன்னது. ஆளாக்கு பெரிய ஆளாக்கு 200 கிராம் வரும். இது வந்து 100 கிராம் உலக்கு. 100 கிராம் உலக்குல 3/4 அளவு தான் கடலைப்பருப்பு போட்டு 4 விசில் வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். இது வந்து எண்ணெய் சூடாயிட்டு இப்போ கடுகு போட்டுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகமும் போடுறேன். இதுல வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய கிள்ளி சேர்த்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதாவது சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த சாம்பார் வெங்காயத்தை ஒரு 4 வெங்காயத்தை எடுத்து இந்த சின்ன சின்னதா தாளிக்கிற அளவுக்கு தான், நிறைய வெங்காயம் வேண்டாம், இந்த அளவு கட் பண்ணி உள்ள சேர்த்திருக்கேன். இது நல்லா செவந்து வரட்டும். 7-8 பல்லு பூண்டை தட்டி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துறேன். பூண்டு வந்து கொஞ்சம் வாசனை வந்ததுக்கு அப்புறம் உடனே தக்காளியை போட்டுடலாம். ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. பூண்டு வந்து தக்காளி வந்து 5 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், அதை வச்சு சேர்த்தேன். தக்காளியை 1 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டோம் அப்படின்னம்னா இப்போ உப்பையும் அதுல சேர்த்துருவோம். இந்த கூட்டுக்கு தகுந்த உப்பு சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா தக்காளியை வதக்கி விட்டுட்டு இப்போ நான் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட போறேன். அது வந்து நல்ல தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு அப்பப்போ திறந்து கொஞ்சம் கிளறி விட்டீங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துட்டு நான் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இல்லைனாக்கி தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாம் வத்தி ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி போயிடும். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துடலாம். நான் மிளகாத்தூள் வந்து சாம்பார் பொடி தான் சேர்க்குறேன். நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. நீங்கள் அப்படி சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா கடையில் வாங்குற சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு கூட செஞ்சுக்கலாம். அந்த சாம்பார் பொடியோட இது வேணும்னு சொன்னோம்னா நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட இதை வந்து இந்த வீடியோ கீழே லிங்க் தரேன், அதை வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போடுறேன். கொஞ்சமா மஞ்சள் பொடியும் போட்டுறேன். போட்டுட்டு இப்படி 1 செகண்ட் இப்படி எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருவோம். மிளகாத்தூள் போட்டு 1 செகண்ட் இப்படி எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டேன்னா அதோட கொஞ்சம் பச்சை வாசனை போகும். இப்போ வந்து நான் கடலைப்பருப்பை வந்து வேக வச்ச கடலைப்பருப்பை உள்ள சேர்த்துறேன். சேர்த்துட்டு அப்படியே மிளகாத்தூள்லயே அப்படியே ஒரு பெரட்டி எடுத்துடலாம். கடலைப்பருப்பையும் பெரட்டிட்டு அப்படியே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் ஊற்றிடலாம். தேங்காய் இதெல்லாத்தையும் அரைச்சிடணும்ல, அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கூட்டுக்கு தகுந்த தண்ணியும் உள்ள சேர்த்துறேன். கூட்டு வந்து நல்லா கெட்டியா வேணும் அப்படின்னம்னா கெட்டியா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நான் சாதத்துல ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் திக்கா தான் வைக்க போறேன். இதை நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு
உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு கொதி வரட்டும், தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சு நல்லா மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போய் நல்லா பருப்பு கூட்டு வந்து நல்ல கரெக்டான லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நான் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லியை சேர்த்துட்டு இறக்கிற போறேன். இது லாஸ்டா ஒரு ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் விட்டு இறக்குனீங்கன்னா அது தேங்காய் எண்ணெய் வாசனையோட கடலைப்பருப்பு கூட்டு வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்த போறேன். ஒரு ஸ்பூன் கிட்ட விடுறேன். உங்களுக்கு இந்த வாசனை தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கல அப்படின்னு நான் நினைக்கி நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒரு கிளறி விட்டுட்டு தேங்காய் எண்ணெய் ஊத்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்க வீட்லயும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.